அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எண்களை பற்றிய ஒரு பதிவு பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஒரு எண்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எண்களை எப்படி பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்றதையும் நம்ம தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்து சேர்க்கையை உண்டாக்கக்கூடிய நம்பர். சொத்து சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கு தான் நம்ம படாத பாடுபட்டுருக்கோம். இந்த சொத்து சேர்க்கையை உண்டாக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். கொஞ்சம் தவறுனாலும் அது வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போய் நம்மளுக்கு நிறுத்திடும். அப்படி என்ன நம்பர் சார் அந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ 24 அப்படின்ற நம்பர். 24ஆம் நம்பரை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 24 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் மொத்தத்தில் கடன் கட்டி கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். சரிங்களா? அப்போ கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் அந்த நம்பர் வந்த பிறகு நமக்கு நடக்கும். அப்போ கடன் இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம சொத்துக்களை வாங்க முடியும் அப்படின்னு ரொம்ப பேர் கேள்விகள் கேட்பீங்க. அங்கே தான் இருக்கிறது. அப்போ இந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு கடன் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு கடனை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது சொத்துக்களாக வாங்கி உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் உருவாக்கலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கும் அதாவது நம்ம கடனே கட்டக்கூடாது, கட்ட முடியாது, கட்ட வேண்டாம், நம்மளுக்கு கடனே பிடிக்காது அப்படின்னு நினைத்தால் அந்த நம்பர் உங்களை கடனாளியாக ஆக்கிவிடும். எப்படி கடனாளியாக ஆக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு விரயத்தை கொடுத்து உங்களுக்கு கடனாளியாக ஆக்கக்கூடிய சூழலை இங்கே உருவாக்கிடும். அப்போ இந்த 24 அப்படின்ற நம்பரை நாம் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதாவது இப்போ நம்மளுடைய ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 4மே 6, அதாவது 6666. இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கடன் வாங்கி கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெயரில் அவர் கடன் வாங்கி சொத்துக்களாக அவர் கடனாக கட்டி கொண்டு இருப்பார். அப்போ இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அப்படித்தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த 66 நம்பரை நம்ம விட்டுட்டு வேற நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வேற நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 88, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கும் 44 இப்படி நம்பர்கள் யாராவது வைத்திருப்பார்கள். அப்போ இதுவும் நம்மளுக்கு டோட்டல் 24. அப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது நன்றாக இருக்கும். அங்கே இந்த வண்டி வந்த பிறகு ஒரு கடனாளியாக ஆக்கக்கூடிய சூழலை உருவாகும். அப்போ அந்த கடனாளியாக ஆக்கக்கூடிய சூழலை நாம் மாற்றி பயன்படுத்த வேண்டும். அதாவது இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். அப்போ இந்த 24 எந்த நம்பரை கூட்டினாலும் அந்த 24 அப்படின்ற நம்பர் வந்தால் அந்த நம்பர் வந்த பிறகு நம்மளுக்கு கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கடன் இப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கடனை நாமவே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள கரெக்டான ஒரு வழியை காட்டும். நான் கடனே கட்ட மாட்டேன், நான் இதெல்லாம் முடிஞ்சுனாக்கா அதை அப்படியே இது பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு தேவையில்லாத விரயத்தை கொடுத்து கடனாளியாக ஆக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். இதுவே இந்த 24 அப்படின்ற நம்பரை நாம் ஒரு செல்ஃபோன் நம்பரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கும் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இந்த 24 அப்படின்ற நம்பர் இருந்தால் அந்த தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் அங்கே உருவாகும். நம்ம சரி பரவாயில்ல இந்த 24க்கு நம்ம எப்படியாவது பண்ணி அங்கே எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ டோட்டல் 24 அப்படின்ற நம்பரை தான் நம்ம எடுக்கணும். 24 நம்பர் அதை மட்டும் நம்ம ஒரு ஃபோன் நம்பரில் வந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த இடம் சார்ந்த ஒரு பிரச்சனையை அங்கே கொடுக்கும். இப்போ
ஃபோன் நம்பர்லேயே உங்களுக்கு சொத்து அப்படின்ற ஒரு இடத்துல இந்த 24ஆம் நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்து கடனிலே அங்கே வந்து இருக்கும். சொத்தை வச்சு நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழலை அங்கே உருவாகும். அப்போ இந்த 24ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குறது தான் இந்த 24. அந்த 24 நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிறோம். அப்போ 24 6666 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அது 24 தான் வந்துடும். அந்த 24 இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வைத்திருப்பார்கள். சும்மா சாதாரண நாள் இந்த 6666லாம் வாங்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஃபேன்சி நம்பர், அதனால் பணம் கொடுத்து தான் அதை எடுத்திருப்பாங்க. அப்போ இதை ரெண்டையும் நம்ம வந்து கூட்டக்கூடாது. மெயினாக 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 24ஐயும் அதை கூட்டவே கூடாது. ஒரு முறை மட்டும்தான் நம்ம வந்து கூட்டணும். இப்போ வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பரையும் நீங்கள் கூட்டும்போது வரக்கூடிய நம்பர் இந்த 24 அப்படின்றத நம்ம எடுக்கணும். அதை ரெண்டையும் கூட்டி அதை ஆறாக்கி அது சுக்கிரனுடைய காரகம் அப்படின்னா நம்ம போகக்கூடாது மேடம். சரிங்களா? அப்போ இந்த 24 நம்மளுடைய பாஸ்வேர்டு எண்களாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த பாஸ்வேர்டு எண்களுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்த உடனே கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய கடனுக்கு தான் அங்கே போகும். இப்போ நம்ம ஏடிஎம் பின் நம்பரில் போட்டு நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த பணம் நம்ம கைக்கு வந்து கடைசியாக கடனை தான் கட்டுவோம். அப்படித்தான் உருவாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறதா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் உண்டு. ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தன்மை வாய்ந்து தன்னுடைய வேலையை தனித்தன்மையாகவே அங்கே வந்து வேலை செய்கிறது. இப்போ 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24க்கு என்ன பலனோ அந்த பலன்களை அங்கே வேலை செய்யும். அது கூட நீங்கள் சேர்க்கும் போது எந்த நம்பர்களை நம்ம சேர்க்கிறோமோ அதையும் சேர்த்து கூட்டி பார்க்கும்போது அந்த நம்பர்கள் இவ்வளவு வரும். இப்போ ஒரு வண்டி நம்பரில் 24 டோட்டல் 12. இப்போ இந்த வண்டி வந்த பிறகு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தாலும் கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கினாலும் அங்கே வந்து 12 அப்படின்ற ஒரு பொருள் சேர்க்கையை உண்டாகும். அப்போ பொருள் சேர்க்கை மட்டும்தான் இங்கே உருவாக்குமே ஒழிய பணம் சேர்க்கை அப்படின்றது சேர்க்க முடியாது. அப்போ பொருள் சேர்க்கைக்கு இந்த 12 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சொத்து சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்த 24ஆம் நம்பரை நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இங்கே சொத்து சேர்க்கை உண்டாகும். சரிங்களா? வீடியோக்களை வந்து தெளிவாக பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏனோதானான்னு நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக தெரிந்து அதற்கு பிறகு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? ஏதோ சார் சொல்லிட்டாரு நம்ம வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. அதற்குண்டான விளக்கங்கள் உங்களுக்கு வரும். சரிங்களா? இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.